ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி வரகரிசி வச்சு எப்படி சாம்பார் சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு வரகரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு துவரம்பருப்பையும் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ நான் காய்கறி எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட்டு, நூக்கல், முருங்காய், வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், மிளகு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், முருங்காய் எல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து அதில் நல்லா கிண்டி விட்டுருங்க. அரிசி போட்ட டம்ளர்லேயே நான் 5 டம்ளர் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சிருந்தா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் 5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கிறது இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. மேலே விசில் வைக்காமல் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வரகரிசி எடுத்து ஊற போட்டிருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன், அதையும் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. நல்லா கொலைய வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல. இந்த அளவுக்கு நம்ம கொலகொலப்பாக சூப்பராக இருக்குது. இது வெஞ்சனத்துக்கு, உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ இன்றைக்கி வடகம் தான் முறிச்சிருக்கேன். அப்படியே சூடாக சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.